லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மக்கள் மேடையை ஆரம்பிச்சதுனால அவங்கள ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க சார் ரங்கராஜ் பாண்டி அவர்கள். அந்த இன்டர்வியூஸ்ல வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க. நீங்க வந்து தொகுதி வாரியா அப்படிங்கிற ஒரு தொகுதி வாரியா அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் வேர்ட்லாம் நீங்க யூஸ் பண்றீங்களே, இதை வந்து இந்த இயக்கம் வந்து கட்சியா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி குட் பி அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க சார். அதே மாதிரி நீங்க ஏன் நாங்க சொல்றதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பொலிட்டிக்கலா எடுத்துக்கிறீங்க, நாங்க அந்த மாதிரி செயல்படுறது கிடையாது. அந்த மாதிரி அன்னதானம் பண்ணோம், ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நாங்க வந்து அதை பப்ளிசிட்டி தான் பண்ணல, நாங்க ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். உடனே அவங்க கேட்டாங்க அண்ணா ஆக்சுவலா இவங்க ரொம்ப வருஷமா இதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எது தெரியுமா சார், அரசியல் வருவீங்களா எஸ் அப்படின்றாரு. வருவீங்களா மாட்டீங்களா சொல்லவே மாட்டார் அப்படின்பாரு. எனக்கு அந்த வார்த்தை தான் அதிகமா கேட்ட குட் பி. அதுதான் இப்போ நான் சொல்றேன். அவங்க அதை அப்பளம் தான் பண்ணிட்டுக்கிறாங்கன்னு அதைத்தான் சொல்றேன் நான். அவங்க அப்பளந்தே பண்ணிட்டுக்கிறோம் நாங்க அதெல்லாம் சொன்னாங்க. எதத்திரமா அப்பளந்து பண்றாங்க, வருவோமா மாட்டோமா, நீங்க அரசியலா இல்லையா கேட்டா அப்படி மேல காட்டுவாரு. என்னப்பா வந்துருவியா படையப்பா படம் டயலாக்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ரெஃபரன்ஸ் டயலாக் வந்துட்டே இருக்கும். இவரை நம்பி 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 அவங்க கடைசி வரைக்கும் டெத் பெட் வரைக்கும் என்னுடைய தலைவன் எப்படியாவது சிஎம் ஆயிர மாட்டானா நம்பி நம்பி இவர் கடைசியில ஒரு அடிச்சா ஒரு அந்தர்பிலிட்டி. அன்னைக்கு அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு கடைசி வரைக்கும் அரசியல் தெளிவே கிடையாது. அன்னைக்கே திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு வருவீங்களா மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு படத்தில் டயலாக் வச்சு ஒரு பில்டப்பை கிரியேட் பண்ணிட்டே இருந்தார். கடைசி வரைக்கும் வருவேன்னு சொல்லலை, வரலன்னு சொல்லலை. ஆண்டவே சொல்கிறா, அருணாச்சலம் முடிக்கிறான் அப்படின்னாரு. அந்த கடவுள் என்ன கணக்கு போடுறாரோ அதே இந்த ரஜினிகாந்த் செய்வான் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டைரக்டாகவே டயலாகை வச்சு ஐயா வருவீங்களா மாட்டீங்களா சொல்லி தான் தொலைங்கினேன் அப்படின்னு கேட்டப்போ அப்பையும் சொல்லலை. இப்போ இவங்ககிட்ட இவங்க ஏதோ ஒரு இயக்கம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து அரசியலாக நாளைக்கு கட்சியாக மாறுமா அப்படின்னு கேட்டால் குட் பி, இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம் அப்படின்னு கணவனும் மனைவியும் மக்களை வச்சு பந்தாடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன விளையாட்டாக தெரியுதா எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு? ஒன்றும் வருவேன்னு சொல்லுங்களேன், வருவேன் வரலன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த தெளிவே இல்லாமல் இவங்க எதுக்குங்க வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க? எனக்கு புரிய ஜோக்காகுதுங்க இவங்க நினச்சா. தே ஆர் நாட் அ காம்படிஷன் டு எனிபடி. அதை நான் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறேன். இவங்களை போட்டி இப்போ அடின்னு அடிக்கிறனால இவங்க நாளைக்கு யாருக்கும் போட்டியாக வராமல் போயிடுவாங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களை சும்மா விட்டா கூட நீங்கள் யாருக்கும் போட்டியாக வர போகிறது கிடையாது. நீங்கள் அரசியல் தெளிவே விளையாடுங்க போங்க.